ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம 2 நண்பர்களும் கடல் கன்னியும் அப்படின்ற ஒரு கதையை முதல் பார்ட், அதாவது முதல் பகுதியை நேற்றே பதிவிட்டுட்டோம். 2வது பகுதி, அதாவது சுவாரஸ்யமான இறுதி கட்டம். முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா தான் 2வது பகுதியில் என்ன நடந்தது அப்படின்றத உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். வாங்க நேரடியாக கதைக்க போகலாம். ஏதாவது என்னது, அந்த கடலுக்குள்ளே அந்த கடல் கன்னியாக இருந்திய நீர்மங்கை அங்கே தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து யார், கோமகனை விட்டுட்டு அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, போய் அரச சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அழைத்து வருவதற்காக அவர் சென்று போயிடுறாரு. ஆனால் அவர் வர்றதுக்கு கால தாமதமானதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த நீர்மங்கியாகிய கடல் கன்னியும் கோமகனும் உள்ளேயே உட்காந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசி மகிழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னாகும், அவன் வர கால தாமதங்கள் ஆகிட்டே இருக்கும்போது எவ்வளோ காலங்கள் இருவருமே உட்கார்ந்து எவ்வளோ கதைகள் பேச முடியும் இல்லைங்களா? ஆனால் கோமகனுக்கு அந்த கடல் கன்னியாக நீர்மங்கை உறங்கி போனால் கூட எந்த விதமான எப்படின்னா அவருக்கு எந்த மாற்றமும் கிடையாதாம். கடல் கண்ணி இருக்கும்போது அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்களாம், அவங்க தூங்கும்போது அவங்களையே ரசிச்சிட்ருப்பாங்களாம். ஆனால் கடல் கன்னிக்கு அப்படி கிடையாது. எப்படின்னா அவர் தூங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி யோசிக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க கையில் என்ன இருக்குது, சிவப்பு மணி வைரம் இருக்குது இல்லைங்களா, அந்த செவ்வைரத்தை கொண்டு தான் அந்த நீருக்குள்ளே இருந்து வெளியில் வரவும் முடியும், உள்ளே போகவும் முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த நீர்மங்கை என்ன பண்ணுறா, அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு கரைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆசை வருது. நான் ஏற்கனவே போன கதையில் சொன்னேன் என்னென்னா, நீர்மங்கைக்கு நடக்கிறது, கடல் அதாவது நீர் தாண்டி அந்த கரைக்கு போகிறது அப்படின்றது ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த மாதிரி அந்த நீர்மங்கை கரைக்கு வரும்பொழுதும் உட்கார்ந்து அதாவது அவை அந்தி மாலை பொழுது சாயும் நேரத்தில் தான் என்ன பண்ணுவாள், அந்த கடற்கரையோட படிக்கு வருவாள். அங்கே இருக்கிற படிக்கட்டுகளில் உட்கார்ந்து அந்த உண்மையான சூழலை ரசித்து பார்ப்பாள். அவளுக்கு அந்த சூழல் ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. சூரியன் மறையும் நேரம், அழகான தண்ணீர், ஜில்லுன்னு காற்று, இதெல்லாமே அந்த நீர்நிலைக்குள்ளே அதை உணர முடியாது இல்லைங்களா? வெளியில் வரும்போது அவளுக்கு இதெல்லாம் புது விதமான உணர்ச்சியாக தெரிஞ்சுது. அதனால் எப்போவுமே அவள் கரைக்கு வரணும் அப்படின்றதுல தான் ஆசை அதிகமாக இருந்தது அவளுக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி அந்த கோமகன் உறங்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவா, அந்த செவ்வைரத்தை பயன்படுத்தி அவள் கரைக்கு போவதும் உண்டு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவள் அதே நேரங்களில் அந்த படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு வயதான பாட்டி இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு முன்னாடி அதாவது அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசர் இந்த நீர்மங்கையை பார்த்துடுறான். பார்த்த உடனே இவளோட அழகில் மயங்கி, இவ்வளோ அழகான பெண்ணா, இவளை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு வருது. ஆனால் இந்த நீர்மங்கை இவங்க 2 பேரையுமே கவனிக்கிறது இல்லை. அடுத்த நாள் என்ன பண்ணுறா, அதாவது அன்னைக்கு அவன் எந்திரிச்சிருவான் அப்படின்ற நினப்பு வந்த உடனே என்ன பண்ணுறா, திரும்பவும் அவன் தண்ணிக்குள்ளே போய் அவன் உறங்கி கொண்டிருக்கும்போது அவனோட கால் அடியில் உட்கார்ந்துப்பாளாம். அவன் எழுந்த உடனே 2 பேரும் திரும்பவும் கதை பேச ஆரம்பிப்பாங்களாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இவளை யாருக்கும் தெரியாமல் வருவா, யாருக்கும் தெரியாமல் போயிடுவா. ஒரு நாள் என்ன ஆகுது எப்படின்னா வழக்கம் போல் கோமகன் தூங்குறான். அப்போது அந்த கல்லை பயன்படுத்தி அவள் கரைக்கு வரா. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அழகான ரதியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறான், அந்த இளவரசன் நிற்கிறான். இவ்வளோ அழகான பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வர என்ன பண்ணுறான், அந்த மங்கை ஐயையோ நம்மளை யாரோ பார்த்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறா, அந்த வைரக்கல்லை பயன்படுத்தி திரும்பவும் அந்த நீர்நிலையிலே விழுந்துடுறான். விழுந்த உடனே என்ன ஆகுது, அவள் மறைஞ்சி போயிடுறா அந்த தண்ணிக்குள்ளே. இதை பார்த்த அந்த இளவரசன் என்ன பண்ணுறான்னா, எப்படியும் அவள் வெளியில் தானே ஆகணும், இங்கேயே காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கான். ஆனால் அவன் வர்றதே இல்லை.
அந்த தண்ணிக்குள்ளே போன அந்த நீர்மங்கை என்ன பண்ணுறா, நம்ம யோசிக்காமல் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம், நம்ம ஒரு நீர்மங்கை, நம்ம வெளியில் போய் தன்னை ஒருத்தர் பார்த்துருக்காங்க, அதுவும் தன்னை நம்பி ஒரு நபர் இங்கே உள்ளே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க, இது எல்லாம் மீறி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் போனது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தன்னை தானே நொந்துக்கிறா. ஆனால் நம்ம வெளியில் போனதையும் தன்னை ஒரு ஆண்மகன் பார்த்ததையும் என்ன பண்ணுறா, அந்த கோமகன் கிட்ட அவள் சொல்கிறதே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கா, இதுக்கப்புறம் நம்ம கரைக்கு போகவே கூடாது அப்படின்றதுல மட்டும் உறுதியாக இருக்கா. ஆனால் அந்த கரையிலே உட்காந்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா அந்த இளவரசன், ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கா, ஆனால் அவன் வரதே இல்லை. உடனே என்ன ஆகுது, அவன் இவ வரலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மேல் பித்து பிடிச்சு என்ன பண்ணுறான், மன குழம்பி போய் திரிய ஆரம்பிச்சிடுறான். அப்போது அந்த அரசருக்கு என்ன ஆகுது, தன் மகன் ஏன் இப்படி ஆனால் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற கவலை ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அவனும் பல ஊர்களிலிருந்து பல வைத்தியர்களை கொண்டு வந்து பார்க்குறாரு. ஆனால் எந்த வைத்தியமும் அவனோட பித்துக்கு மட்டும் குறையவே இல்லை, சரியான பாடும் இல்லை. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஊரில் ஒரு அரசர் என்னன்னு சொல்கிறாருன்னா, முரசு கொட்டு சொல்கிறாரு. அந்த முரசரை கொட்டும் அவரை வரவழைச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, யார் என் மகனின் வியாதியை குணப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு என்னோட மகளையும் இந்த நாட்டில் பாதியையும் எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசு கொட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த இளவரசன் ஏன் இந்த மாதிரி பித்து பிடிச்சு திரியிறான் அப்படின்றது அந்த ஊர்லேயே தெரிஞ்ச ஒரே ஒருத்தர், அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு ஒரு மங்கை அப்படின்ற ஒரு பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மங்கை என்ன பண்ணுறா, ஏன் இவன் இப்படி திரியிறான் அப்படின்றது தெரிஞ்சும் அரசர் சொல்கிறது என்ன, யார் இந்த பைத்தியத்தை தெளிய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து வைப்பதாகவும் நாட்டின் பாதியை கொடுக்கறதாகவும் தானே சொல்லியிருந்தாரு. நம்ம போய் தெளிய வச்சோம்னா நம்மளுக்கு எந்த பயனும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் பொறுமையாக காத்திருக்கலாம். அந்த பாட்டிக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் எப்படின்னா கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு மகன். அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்றது எதுவுமே அவனுக்கு தெரியாது. எப்பவும் போல் எப்படி சொல்கிறது, ஊர் சுற்றுவான், எப்போ வருவான் எப்போ போவான் அப்படின்றது அவனுக்கே தெரியாது. அவங்க அம்மா அவன் மேலே ரொம்பவுமே கவலையோடு இருக்காங்க. ஆனால் அவன் கட்டுப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறதுனால நீ இங்கே இருக்கணும்னு சொன்னால் மட்டும் சில நாட்கள் வீட்டிலேயே இருப்பானாம். திரும்பவும் அந்த யோசனையை மறந்த உடனே திரும்பவும் எங்கேயாவது கிளம்பி போயிடுவானாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவனோட மகன் வரான். அவன் மகன்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன், அதனால் நீங்கள் பொறுமையாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட போய் உங்களோட மகனோட பித்தை நான் தெளிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன உதவி சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டி மேலே அந்த அரசருக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, சரி எவ்வளவோ வழிகள் நம்ம உபயோகம் பண்ணி பார்த்தாச்சு, எதுலையுமே இவனுக்கு குணமடையலை, ஏதோ ஒரு வழியில் இவனுக்கு குணமடைஞ்சால் போதும் அப்படின்னு நினச்ச அரசர் என்ன பண்ணுறாரு, சரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு 4 வீரர்கள் மட்டும் என்னோட அனுப்பி வைங்க அப்படின்றாங்க அந்த பாட்டி. உடனே அந்த 4 வீரர்களையும் அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கடற்கரை ஓரமாக போகிறாரு. யாருக்கும் தெரியாமல் ஒரு குடிசை அமைச்சு அங்கவே காவல் காக்குறாங்க அந்த பாட்டியும் 4 வீரர்களும். அந்த பெண்ணுக்கு தெரியும் எப்படியும் ஒரு பெண் என்ன யோசிப்பா, எப்படி பயப்படுவா அப்படின்றது அந்த பாட்டியால் சரியாக கணிக்க முடிஞ்சது. அதனால் என்ன பண்ணுவா, கண்டிப்பாக அது நீர்மங்கை, அந்த நீர்மங்கை திரும்பவும் இந்த கரைக்கு வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்கொத்தி பாம்பு போல் என்ன பண்ணுறா, அந்த நீர்நிலையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த நீர்மங்கைக்கு கொஞ்சம் நாளாக அந்த பயம் குறைய ஆரம்பிக்குது. திரும்பவும் கரைக்கு போகணுன்ற ஆசை ஏற்படுது. என்னாகுது, இந்த பயம் குறைய நம்ம கரைக்கு போயிட்டு வந்தால் தான் என்ன அப்படின்ற ஆசையோடு அவள் என்ன பண்ணுறா, மறுபடியும் அந்த வைரக்கல்லோட உதவியோடு என்ன பண்ணுறா, கரைக்கு வரா. சரியாக பார்த்துட்டு இருந்த அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவள்கிட்ட போய் ரொம்ப அன்பாக பேசி, ரொம்ப அழகாக இருக்கிய குழந்தாய், உனக்கு நான் தலை வருடி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வருடி கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவளோட முடியை கொத்தா பிடிச்சிக்கிறா. அங்கிருந்த வீரர்களும் அவளை சிறை பிடிச்சு அரண்மனைக்கும் கொண்டு வராங்க. அவளை பார்த்த உடனே அந்த இளவரசன் என்ன ஆகுறான், அவனோட பித்து தெளிஞ்சு அவன் வழக்கமான சூழ்நிலைக்கு வரான். அரசே, நான் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கேட்குறான்.
கேட்ட உடனே என்ன ஆகுது, இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்பட்ட தன் மகன் இவ்வளோ தெளிவாக இருக்கானே, இதுக்கப்புறம் எந்த பயமும் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கவும் முடிவெடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவனோட பித்தை தெரிய வச்சா என்ன பண்ணணும்னு சொன்னார், அவங்களுக்கு தன்னோட பொண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க, திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கான நிச்சயதார்த்த ஏற்பாடும், நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே திருமணமும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அரசர். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த நீர்மங்கை என்ன பண்ணுறான்னா, ஐயா நான் ஒருவரை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கு கொடுத்ததுனால அவர் எனக்காக காத்திருக்காரு மணமேடையில். இப்போ நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா அது எப்படின்னா நீதிக்கு அப்பாற்பட்டது. அதனால் என்ன பண்ணணும், நான் ஒரு 6 மாதம் காலம் எனக்கு அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் மகனை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சதித்திட்டத்தை தீட்டி அந்த நீர்மங்கை என்ன பண்ணுறா, நாட்களை தள்ளி போடுறா. அந்த பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வெளியில் போன அவங்க மகன் திரும்பவும் வீடு திரும்பலை. வீட்லேயே இருன்னு சொல்லிட்டு போன அந்த பாட்டி இங்கே காவல் காக்க போய் மகனை விட்டாச்சு. மகனும் எங்கே அலைய திரிய போயிட்டான், எப்படியும் வருவான், வந்த உடனே நம்ம திருமணம் செஞ்சு வச்சுக்கலாம், அது வரைக்கும் இந்த கால அவகாசம் நமக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரின்னு ஒத்துக்கிறாங்க அந்த பாட்டியும் அந்த அரசரும். உடனே அரசர்கிட்ட இருந்த ஒரு 4 ஒற்றர்களை அழைச்சிக்கிட்டு தன்னோட மகனை தேடுறதுக்காக பாட்டி கிளம்பி போயாச்சு. போகிற வழியில் எப்படின்னா பல இடங்களில் தேடுறாங்க. அந்த சமயம் நாடு திரும்ப, அதாவது நாட்டில் போய் தன் தந்தையை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, அவர் பல வீரர்களோடு சேர்ந்து அந்த ஆற்றங்கரைக்கு வராரு. அங்கே அவர் என்ன சொன்னார், நான் ஒரு குறிப்பை எழுதி போடுவேன், அந்த குறிப்பை பார்த்துட்டு நீங்கள் மேலே என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் போனார். அதே மாதிரி பல குறிப்புகள் கல்லில் எழுதி போடுறாரு. ஆனால் அந்த நீர்மங்கை, அதாவது உள்ளே இருந்த கோமகன் நீர்மங்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி தேடி பார்க்குறாரு. ஒருவேளை பூங்காக்கு தான் போயிருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்க்குறாரு. ஆனால் அவள் இல்லை. உடனே இவன் ரொம்ப சோகத்தோடு இருக்கும்போது தான் அந்த எப்படின்னா தகவல்கள் விழுது. அதை பார்த்து அவனுக்கு வெளியில் போகவும் முடியாது. ஏன்னா அந்த வைரக்கல் இருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணியை விட்டு வெளியில் போக முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கல்லை உள்ளே இல்லாததுனால அவன் உள்ளேயே மாட்டிக்கிறான். வெளியில் அந்த அர்ஜுனன் பல கற்களை திரும்ப திரும்ப வீசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஒருவேளை என்ன ஆயிருக்கும், ஏன் அரசர் அதாவது இளவரசர் ஏன் நம்மளுக்கு பதில் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சந்தேகம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னா கோமகன் வீரமானவன், அர்ஜுனன் விவேகமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நடந்திருக்கு, என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், தான் அழைத்து வந்த படை வீரர்களை எல்லாத்தையுமே இங்கே திரும்ப போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றான். இவன் அங்கவே கொஞ்ச நாள் இருக்கான். அப்போது அந்த நாட்டில் அரசர் ஒரு நீர்மங்கையை இளவரசருக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும், அந்த பித்து பிடித்த நபரை இந்த நீர்மங்கையை கொண்டு தான் அந்த பாட்டி குணப்படுத்துவதாகவும் ஊர் முழுக்க அந்த பேச்சை அடசல் புடசலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை காதில் கேட்ட அந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, அரசி, அதாவது நீர்மங்கை இப்படி தான் போய் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சதி திட்டம் தீட்டுறான். அந்த பாட்டி தன்னோட மகனை தேடி அலைவாங்க இல்லைங்களா, அந்த சமயம் அந்த பாட்டியின் மகன் போல வேடம் அணிந்து தன்னோட அம்மாவுக்கே தன் மகன்தான் அப்படின்ற நம்பும் அளவுக்கு அவன் வேடம் அணிஞ்சு அந்த பாட்டி கையில் சிக்குவது போல் நாடகம் ஆடுறான். அந்த பாட்டியும் என்ன பண்ணுறாங்க, நம்ம பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்திரமா அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த கோமகன், அதாவது அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இந்த பாட்டி அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் காட்ட கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா நம்மளோட பையனும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவன். இவனை பார்த்து இளவரசி ஒரு வேளை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏடாகுடம் நடந்துரும்ன்றது பயத்தில் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல நீர்மங்கையும் இளவரசியும் 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒரு பெண் உனக்கு நிச்சயதார்த்தம் செஞ்ச பெண், இன்னொரு பெண் இந்த நாட்டின் இளவரசரின் மனைவியாக வரப்போகிற பெண்,
இவங்க 2 பேரில் தான் இந்நாளைக்கு, அதாவது 6 மாத கால இடைவெளியில் உங்கள் 2 பேருக்கும் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, பார்க்கறதோடு நிறுத்திக்கணும். அப்படி நீ பேசினாலும் எல்லோரும் இருக்கும் சபையில் தான் பேசணுமே தவிர நீ தனியாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா ரொம்ப கண்டிப்போடு சொல்லிடுறா. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். சரி வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது என்ன பண்ணுறான் அந்த அர்ஜுனன், இல்லை நான் எனக்கு பார்த்த பெண்ணோடு தான் நான் இங்கே தான் இருப்பேன், அரண்மனையில் தான் நான் இருப்பேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, சரி இவனை எதுவும் சமாதானப்படுத்த முடியாது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரண்மனையில் தானே இருக்கான், இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை அவனை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, அந்த அர்ஜுனன் தான் விவேகமானவன் இல்லையா, அதனால் அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் இவன் செய்யும் அட்டகாசத்தை பார்த்து மிரட்டுறாங்க, அவனை கண்டிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் பல விஷயங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இவன் இப்படி தான், இவன் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், இவனை நம்ம எப்படியும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டுடுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், அதாவது அந்த நீர்மங்கை அறைக்கு போகிறதாகவும் இளவரசி அறைக்கு போகிறதும் அங்கே அரண்மனையை விட்டு வெளியில் போகிறதும் இதுவே சகஜப்படுத்தி வச்சிட்ருக்கான் கொஞ்ச நாள். இது எல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தவங்க இது எல்லாமே அவங்களுக்கு சாதாரணமான விஷயங்கள் மாறும்படி இவன் அதுக்கேற்றாப்புல நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த நீர்மங்கையின் அறைக்கு போகிறான் இந்த அர்ஜுனன். போய் இவனை பார்த்த உடனே இவனோட தாயால் தான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவுமே கோவமாக இருந்ததுனால என்ன பண்ணுறா, இவனையும் வெறுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சொல்கிறா, மங்கையின் மகன் தான் உனக்கு பிடிக்கலை, அர்ஜுனையுமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ தான் அவன் வேடமணிந்து வந்தவனை உத்து பாப்பா நீர்மங்கை. பார்த்த உடனே அது அர்ஜுனன். இவளுக்கு அளவில்லாத சந்தோஷம். எப்படியோ நம்மவரின் நண்பன் வந்துட்டாரு, நம்மளை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிடுவாருன்ற சந்தோஷம் அவனுக்கு வந்தாச்சு. உடனே என்ன பண்ணுறா, இன்னைக்கு இரவு நான் தப்பிச்சு செல்றதுக்கான ஒரு வழியை செஞ்சாச்சு, நீ உனக்கு தேவையான பொருட்களோடு தயாராக இரு, நான் வரேன்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். எப்படின்னா இரவு நேரம் ஆகுது, எல்லாருமே போல் இவனும் படுத்து எல்லாரும் உறங்கி போயிடுறாங்க. இவன் வழக்கம் போல் அங்கே இங்கேயும் சுற்ற ஆரம்பிக்கிறான். அந்த நீர்மங்கை என்ன பண்ணுறான்னா, அங்கே பணிபுரியும் வேலையால் போல் தன்னை மாற்றிக்கிறான். அப்போது அரண்மனையை விட்டு முதல்ல இந்த அர்ஜுனன் போகிறான், அவன் பின்னாடியே இந்த வேலையாலும் போகிறாங்க. அர்ஜுனன் எப்பவும், அதாவது அந்த இடத்துல இருந்த அந்த பாட்டியின் மகன் என்ன பண்ணுவான், வெளியில் போகிறதும் உள்ளே வர்றதும் இது அவனுக்கு சாதாரணமாக விஷயமா இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க, இது அவன் வழக்கம் போல் வெளியில் போகிற விஷயம்தான் சொல்லிட்டு யாரும் அவனை கண்டிக்கிறது இல்லை. அவன் பின்னாடியே போகிற இந்த பணிப்பெண்ணும் அவனை பிடிக்கதா போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக விட்டுடுறாங்க. 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அசால்ட்டாக போயாச்சு. ரொம்ப சந்தோஷமாக எப்படின்னா அந்த வைரக்கல்லை வச்சு தண்ணிக்குள்ளே போயாச்சு. அங்கே போய் கோமகனையும் காப்பாற்றியாச்சு. கோமகன் கூட சேர்ந்த அந்த நீர்மங்கையும் தன்னோட நண்பனும் வருவதை பார்த்து கோமகனுக்கு ஒரே சந்தோஷம். இருவரையுமே ஆரணிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம காலை தாழ்த்தக்கூடாது, நம்ம படை வீரர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு சின்ன விசேஷமான ஒரு படகுல நம்ம கிளம்பி போயிடலாம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அவனோட நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அரசர்கிட்ட சொல்கிறான் இளவரசன், 2 பேருக்கும் திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடக்குது. அப்போது அவனுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னா, நம்ம நீர்மங்கையை நினச்சிக்கிட்டே அங்கே ஒரு இளவரசன் பித்து பிடிச்சு தெரியிறானே, அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறான், அவனை வரவழைச்சி நடந்ததை சொல்லி முடிக்கிறான். அவனும் மனசார ஒத்துக்கிட்டு என்னோட தங்கையை நான் அர்ஜுனனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை அர்ஜுனனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு. அந்த வைரக்கல்லை அந்த பாட்டியின் மகனுக்கு கொடுத்துட்றாங்க. அவனும் வழக்கம் போல் என்ன பண்ணுறான், அதை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். அந்த தண்ணிக்குள்ளே போகிறான் வரான். இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் தெளிவான சுயநிலவுக்கு வரான். இதை பார்த்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். நம்ம தவறு நினைச்சாலும் தனக்கு நன்மை தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி கூறி தன் பையனோட அந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதனால் அங்கிருந்த எல்லாருக்குமே சந்தோஷம், யாருக்கும் எந்த மன வருத்தமும் இல்லாமல் இனிதே இந்த கதை நிறைவு பெறுகிறது. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.